ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கந்தனின் அருள்வாக்கு கவனமாக கேட்டுக்கொள். உன் ஊரிலேயே உனக்காக ஒரு பெண் வெகு நாளாக காத்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணை நீ கண்டும் காணாதும் போல் கடந்து சென்றிருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் செய்த பெரிய தவறு எதுவென்றால் அந்த பெண்ணை நீ கண்டும் காணாமல் போனதுதான். இது உன் அப்பன் உனக்கு நான் கூறும் சத்திய வாக்கு. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அனைத்து நல்லதிற்கும் அந்த பெண்ணே காரணமாக இருக்கப் போகிறாள். அவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் அப்பன் வாக்கினை முழுவதுமாக கேள். அந்த பெண் யார்? அந்த பெண் எங்கே இருக்கிறார்? அந்த பெண் உனக்கு எதற்கு நல்லது செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள உன் அப்பன் முருகனின் அருள்வாக்கினை முழுவதுமாக கேள். நீ கேட்பதற்கு முன்னால் உன் அப்பன் முருகன் மீது உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் ஓம் முருகா சரணம், ஓம் கந்தா சரணம்னு பதிவிடு. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இப்போ அந்த பெண் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, வீரவேல் முருகருக்கு அரோகரா, இந்த நாமங்களை உன் மனசார 3 முறை கண்களை மூடி வேண்டிக்கிட்டு உச்சரி. அடுத்த கணமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கு வழிவகையை உன் அப்பா முருகனே உனக்கு செஞ்சு வைப்பேன். இப்போது என் தங்க பிள்ளையை காண நான் நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். அந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? வா சொல்லுறேன், கவனமாக கேளு. என் காலடியில் நீ அமர்ந்து உன் அப்பா முருகனோட வாக்கை கேட்குறதா நீ மனசார நினச்சிக்கோ. உன் ஊர் எல்லையில் காவலாக நிற்கிற அந்த காளி அம்மன், அந்த ஆதி பராசக்தியின் அகிலாண்ட ஈஸ்வரியின் அம்சமாக இருக்கக்கூடிய காளி அம்மனின் அருளும் ஆசியும் உனக்கு பரிபூரணமாக இருக்குது. என் அன்பு குழந்தையே, உன்னை காண பலமுறை அவர் வந்திருக்கிறார். உனக்கு உதவிகள் செய்ய அவர் பலமுறை காத்து கொண்டிருந்தார். ஆனால் உன் கவனக்குறைவால் நீ அவரை காணாமல் சென்று இருக்கிறாய். அந்த ஆதி பராசக்தியின் ஆசியும் அருளும் உனக்கு இருப்பதை நான் நன்கு அறிந்து கொண்டேன். என் அன்பு குழந்தையே, அந்த ஆதி பராசக்தியின் அருளும் ஆசீர்வாதமும் என் குழந்தைக்கு கிடைக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் நீ பெரிய மகிழ்ச்சியை அடையப் போகிறாய் என்றே அர்த்தம். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த கர்ம வினைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. அதனால்தான் அந்த ஆதி பராசக்தியின் அகிலாண்ட ஈஸ்வரியின் அருளும் ஆசியும் உனக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுதும் அவர் உன் வீட்டிற்கு வெளியவே இருக்கிறார். உன்னை காண காத்து கொண்டு இருக்கிறார். அவர் அருளை பெற்று கொள்ள நீ தயாராக இருந்து என் அன்பு குழந்தையே, அந்த ஆதி பராசக்தியை நீ மனதார நினைத்துக்கொள். இந்த காணொளியின் மூலம் அவரோட நாமங்களை நீ கேட்கிறாய் என்றால் அவர் உனக்கு அருகிலே இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். என் அன்பு குழந்தையே, அந்த ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரியின் உன் வீட்டிற்குள் அழைக்க வேண்டுமென்றால் முதலில் உன் மனதையும் உன் வீட்டையும் தூய்மையாக வைத்துக்கொள். இந்த கணம் உன் மனதில் உன் அப்பன் முருகனையும் அந்த ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாயையும் நீ உன் மனதில் வைத்துக்கொள். உன் மனதில் இருப்பதே அவளது ஆலயமாக மனதார ஏற்றுக்கொண்டாள். உன் மனதில் நீ அவளை வைத்த அடுத்த கணம் யார் மீதும் நீ கோபம் கொள்ளக்கூடாது. யாரை பாற்றும் பொறாமைப்படக்கூடாது. உன் வீட்டு தூய்மையும் பிற தூய்மையும் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிக முக்கியம் உன் மன தூய்மைதான். இதுவரை யார் மீதேனும் கோபம் இருந்தாலும், யாரால் நீ காயப்பட்டு இருந்தாலும், அவர்களால் நீ கவலை இருந்தாலும் அத்தனையும் தூக்கி வெளியே ஏறி உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். அந்த ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாயை உன் மனதில் கொண்டு வா. அந்த தாயே உன் ஊரில் காவல் தெய்வியாக இருக்கிறாள். உண்மைதானே என்றால் ஓம் தாயே போற்றின்னு பதிவிடு. ஓம் ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றின்னு பதிவிடு. இந்த காணொளியில் நீ பதிவிடும் பொழுது அந்த தாயே உன் மனதில் ஆழ்நித்தனமாக பதிந்து விடுவார். நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும். உன் ஊரில் இருக்கும் காளி அம்மனின் ஆலயத்திற்கு சென்று ஒரு அகல் விளக்கை ஏற்றி
அம்மா தாயே, நீயே எனக்கு துணை, நான் உன்னையே சரண அடைந்தேன் என்று உன் மனதார வேண்டிக்கோ. உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பெரிய தாங்க முடியாத வழிகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் தூக்கி வெளியே போடு. அது உன் மனதிலிருந்தும் சரி, உன் எண்ணங்களிலிருந்தும் சரி, எது நடந்தாலும் நல்லதுக்கே என்று நினை. உன் வாழ்வில் இப்பொழுது ஏதேனும் கஷ்டம் வந்தால் அது அனைத்தும் சிறிது காலம் மட்டுமே இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய இன்பம், அதற்கு பிறகு வரக்கூடிய நல்லது என் தாயின் அருளால் எனக்கு சேர வேண்டியதை முழுமையாக சேர்ப்பாள் என்று உன் மனதில் வைத்துக்கொள். அடி வாங்கும் கற்கள் எல்லாம் அழுது கொண்டு இருந்தால் அது சிலையாக ஒரு கருவறையில் சென்று பூஜைக்கும் ஆராத்திக்கும் சமர்ப்பிக்க முடிந்திருக்குமா? வலி தாங்கும் கற்கள் தான் சிலையாகும். சிலையாகும் கற்கள் தான் மக்களால் வணங்கப்படுவார்கள். அதே போலதான் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அனைத்தும் உன் கர்ம வினைகளால் நடந்தது. ஆனால் இதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அனைத்திற்கும் உன் தாய் ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாயே காரணமாக போகிறாள். ஏனால் உன்னை வழிநடத்த போவது உன் அப்பன் முருகன் மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, அந்த ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாயும் தான். உனக்கு தாயாகவும் உனக்கு ஒரு நல்ல துணையாகவும் அவள் இருக்கப் போகிறாள். உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கப் போகிறாள். தன் குழந்தை தவறான ஒரு செயலை செய்தாலோ இல்லை தடம் மாறினாலோ தட்டி கொடுத்து சரியான வழியில் செல்ல அவள் வலியுறுத்துவாள். அதே போலதான் என் அன்பு குழந்தையே, உன்னை வழி நடத்த அந்த ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாயே வந்திருக்கிறார். அவர் உனக்கு ஆதரவாகவும் உனக்கு துணையாகவும் இருக்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது பனி போல மறைந்துவிடும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அத்தனை பனியும் வெயில் வர வரைக்கும் தான் இருக்கும். சூரிய ஒளியின் வெளிச்சம் படும் பொழுது அந்த பனி இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அதே போலதான் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அத்தனையும் காற்றோடு காற்றாக காணாமல் மாறப்போகிறது. அந்த தாயே உன்னை வழி நடத்தப் போகிறாள். அந்த தாயே உனக்கு உதவி செய்ய போகிறாள். உனக்கு யாரும் இல்லை, நான் திக்கற்று நிற்கிறேனே என்று ஒருபோதும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அதே போலதான் உனக்கு துணையாக அந்த ஆதிபராசக்தி தாயே வந்துவிட்டார். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் சொல். என் அன்பு குழந்தையே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ எது செய்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதை துணிச்சலோடு செய். உன் வாழ்க்கையில் இதை செய்ததனால் நம் வாழ்வில் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று நீ நினைத்தால் அதை அறவே நீக்கிவிடு. உன்னால் நீக்க முடியவில்லை என்றால் அந்த இடத்தை விடு, நீ நீங்கிவிடு. உனக்கு துணையாகவும் உனக்கு தைரியமாகவும் உனக்கு துணிச்சலாகவும் அந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாய் காத்து கொண்டிருக்கிறார். பார்க்கறதுக்கு வேணா உக்ரோஷமாக இருக்கலாம், ஆனால் மனதளவில் அவள் ஒரு தாயானவள், ஒரு மென்மையானவள். அதே போலதான் என் அன்பு குழந்தையே, அவள் குடியிருக்கும் உன் உள்ளமும் மென்மையான ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருவர் மீது கோபத்தை குறைத்துக்கொள். கோபம், பொறாமை, போட்டி, வஞ்சகம் இதெல்லாம் எவ்வளவு மோசமான குப்பைகளோ அதே போலதான் கஷ்டமும் கவலையும். கஷ்டங்கிறது மானிடராக பிறந்த அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படி வந்திருக்கு, எனக்குத்தான் யாரும் இல்லைன்னு ஒன்றை நீயே தாழ்த்தி கொள்ளாத. அதை விட பெரிய குப்பை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன் மீது நம்பிக்கையை வை. என் அம்மா குடியிருக்கிற என் உள்ளம் எப்போதும் தூய்மையாக இருக்கும், துணிச்சலாக இருக்கும். தப்பு செய்கிறதுக்கு பயப்படணுமே தவிர வேறு எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமாக பேசணும், தைரியமாக இருக்கணும், உன்னோட செயல் தைரியமாக பண்ணணும். அந்த அகிலாண்ட தாயி ஈஸ்வரியின் அருளும் ஆசியும் உனக்கு இருக்கும்போது எதையும் கொண்டு யாரையும் கண்டு நீ பயம் கொள்ளக்கூடாது. இது உன் அப்பன் முருகனின் அருள்வாக்கு.
அன்னை ஆதிபராசக்தியே உன்னை காண வந்திருக்கும் பொழுது இதைவிட பெரிய மகிழ்ச்சியும் இதைவிட பெரிய ஆனந்தமும் உனக்கு வேறெங்கு உண்டோ? என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகன் நான் கூறுகிறேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும். உன்னால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய். நீ உதவி செய்ய செய்ய உன் வாழ்க்கை மேலும் மேலும் பெரிய அளவுக்கு நீ போவாய். இது உன் அப்பன் முருகனின் அருள்வாக்கு, உன் அப்பன் கந்தனின் சத்திய வாக்கு. அந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி தாயின் அருளும் ஆசியும் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. அவள் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு மனதார வேண்டிக்கிட்டு 3 முறை பதிவிடு. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம்.